ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்னோடய வீடியோ ஹிந்திக்காரவையும் பார்க்காவ, அதனால நான் ஸ்டார்டிங்கில் தமிழில் பேசுவேன், அதுக்கு பிறகு ஹிந்தியில் பேசுவேன். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த கடலை நனைய போட்டு நம்ம அப்படியே அவிச்சு திங்கோம். நான் இந்த கடலையை 12 மணி நேரம் நீங்கள் நனைய போடணும் தண்ணியில். அதுக்கு பிறகு இதிலேருந்து கொஞ்சம் கலரு வரும், வேறு கொஞ்சம் மறையும் வரும். அது கெமிக்கலாக என்னன்னு தெரியாது, மருந்தாக என்ன தெரியாது. அது திருப்பி நீங்கள் கழுவிட்டு வேறு 36 மணி நேரம் நீங்கள் இப்படி நனைய வைக்கணும். சும்மா அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு இது மேலே இந்த ஈரத்துணியை இப்படி போட்டு மூடி வச்சிடணும். இதை ஒரு நாளைக்கு 3 திருப்பு தண்ணி ஊற்றிடணும். இந்த துணியை ஈரவரையும் பார்க்கணும். 36 மணி நேரம் கழித்து இது இப்படி முளைச்சிரும். இது நீங்கள் தின்னியன்னா உங்கள் உடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? வேறு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இது 250 கிராம் போட்டீங்கன்னா இது 400 கிராம் ஆகிரும். ப்ளஸ் 30% இன்க்ரீஸ் ஆகிரும். வேறு உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் இதில் ரொம்ப கஷ்டம்னா, ஏன்னா 12 மணி நேரம் நனைய போடணும் தண்ணியில். அப்புறம் அதை கழுவி வேறு திருப்பி இதை எப்படி வச்சு இது மேலே துணியை போட்டு இது வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் பண்ணால் நல்லது உடலுக்கு. சரியா? हाय फ्रेंड्स, ये चना है, इसको मैंने 12 घंटे पानी में भीना किया है और उसके बाद उसको मैं धोता हूँ वापस, तो उसमें कलर थोड़ा निकलता है ब्राउन और फिर थोड़ा झाग भी निकलता है. अब वो दवा है कि पता नहीं, केमिकल है क्या पता नहीं, लेकिन वो निकलता है. फिर उसके बाद मैं इसके ऊपर ऐसा भीना कपड़ा डाल देता हूँ, पानी डाल के इसको भीना कर देता हूँ. और ये कपड़े को 3-4 बार पानी डालता हूँ, सूखने नहीं देता बस. और 36 घंटे के बाद फिर ये ऐसा हो जाता है. और अब ये खाओगे तो आपको हेल्दी भी रहेगा. और इसमें प्लस पॉइंट ये है कि आप अगर ये 250 ग्राम आप अगर ये भीना करोगे आप, तो ये 400 ग्राम हो जाएगा बराबर. और इसके लिए ऐसे खाओगे तो ये हेल्दी रहोगे. ओके, बाय, टेक केयर.